இப்போ இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி நடிச்ச ஏஸ் படம் சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படமே வந்துட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மலேசியால வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. பட் மலேசியா வந்துட்டு எந்த அளவுக்கு அழகா காட்ட முடியுமோ வந்துட்டு அது சினிமாட்டோகிராஃபி பண்ண விதமா இருக்கட்டும், டிஐ பண்ண விதமா இருக்கட்டும், லைட்டிங் பண்ண விதமா இருக்கட்டும், வந்துட்டு டே ஷாட், நைட் ஷாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா கிறிஸ்டல் கிளியரா வந்து பண்ணிடுறாங்க. ஸோ மலேசியா ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்க்குறப்ப வந்துட்டு ஈஸியா வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அடுத்து இந்த படத்தை வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ணா, ருக்மிணி, யோகி பாபு, தினேஷ் குமார் அண்ணா, பிரிஷா நாயர், அல்வின் மார்டின், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க கொடுக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ தினேஷ் குமார் அண்ணா, பிரிஷா நாயர், ஸோ பிரிஷா நாயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு அழகாக வந்து ஒரு எமோஷன் சீன்ஸ் வந்து அழகாக சூப்பராக வந்து கொண்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் முடிஞ்சு வெளிவரப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக வந்து மனதில் நிற்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், விஜய் சேதுபதி, ருக்மிணி, ஸோ அவங்களோட கேரக்டரைசேஷனும் சரி, அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் கெமிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ அவங்களா இருக்கட்டும், எல்வின் மார்டின் அண்ணா, அப்புறம் தினேஷ் குமார் அண்ணா அவ்வளோ சூப்பராக படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட்டே இல்லாமல் வந்துட்டு ஒரு லவ் சீன்ஸ் அண்ட் காமெடி சீன்ஸை வச்சு அழகாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரம் ஸ்டார்டிங் டு ப்ரீ இன்டர்வல் வந்து அன்டில் இந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஒரு கதையை நோக்கி இந்த படம் ஃபுல்லாக போகுது. பட் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து என்னதான் வந்து கண்டென்ட் பேஸ் பண்ணி அதாவது கொமர்ஷியல் வந்து ட்ரை பண்ணாலுமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அளவுக்கு வந்து இல்லை. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனையாப்பட்டு இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஸோ சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்டின் பிரபாகர் வந்து பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சேஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ படம் முடிஞ்சு வெளியேறப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்சேஸ் போட்டிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ ப்ரீ இன்டர்வல் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டுருப்பாங்க பாருங்க. ஸோ அது வேற மாதிரி. ஸோ அது வந்து அந்த சீனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற மாதிரி அந்த ஒரு லாங் ஒரு சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீனே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ண அந்த டீமா இருக்கட்டும், அதுல வந்து அழகா அந்த சீன் வந்து எலிவேட் பண்ண விதமா அந்த சம்சியாஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி ஒரு வேலைப்பாடு வந்து அதான் நம்ம இந்த படத்தை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பட்ட விஷயமே. நீங்க ஒன்றும் இந்த படத்தை பார்க்கலாம் வந்து தாராளமாக இந்த படத்தை போய் புக் பண்ணி பாருங்க. நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் போட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை தேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.